வானமே இல்லை அப்படிங்கிற ஒரு படம் தமிழ்ல இருக்கு. இந்த படத்துல ஆக்டர் பப்ளு சொல்லியிருப்பாரு, "நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏஐல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி. இந்த படம் ரிலீஸ் ஆனது 1992ல. ஸோ ஏஐங்கிறது அவ்ளோ பழைய டாபிக். என்னதான் டாபிக் பழசா இருந்தாலும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட ஹாட் டாபிக்கும் அதே தான். ஸோ ஏஐ வெறும் பேசிக் டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு அட்டானமஸா ஒரு டாஸ்க்கை முடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. என்னதான் ஏஐ அட்டானமஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய கார்ப்பரேட்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான ஏஐ டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி கார்ப்பரேட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏஐ அதனோட எவாலுவேஷனை பேஸ் பண்ணி 4 கேட்டகரியா பிரிக்கலாம். இது 4 கேட்டகரின்னு சொல்றதை விட 4 லேயர்னு சொல்றது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஈச் லேயர் டைட்லி கப்புள்டு வித் இட்ஸ் ப்ரீவியஸ் லேயர். ஏஐ இஸ் நாட் அ மேஜிக், இட்ஸ் அ மெஷரபிள் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ். இந்த கேப்பபிலிட்டிஸையும் மெச்சூரிட்டியும் பேஸ் பண்ணி ஏஐ 4 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரிடிக்டிவ் ஏஐ. அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றது தான் இந்த ப்ரிடிக்டிவ் ஏஐ. இது ரொம்ப காலமா இண்டஸ்ட்ரியில இருக்கு. இதுல இருந்து டெவலப் பண்ணதா ஜெனரேட்டிவ் ஏஐ. 2017ல கூகுள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ரொம்ப வேகமா க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. 2022ல சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த சாட் ஜிபிடி தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டது. இதுல இருந்து வந்தது தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். 2025ஓட ஹாட் டாபிக்கா இது இருந்தது. ஆனா 2026ல இது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ்ல இருந்து ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிற லேயருக்கு மாறிட்டோம். அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஒரு பெரிய வேலையை மல்டிபிள் டாஸ்கா ஸ்பிளிட் பண்ணி ஏஐ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு இது டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு இதுதான் ஐடி இண்டஸ்ட்ரியை தலையில புரட்டி போட்டுட்டு இருக்கு. ப்ரிடிக்டிவ் ஏஐ அப்படிங்கிறது பழைய டேட்டாவை வச்சு என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ப்ரிடிக்ட் பண்ணுற மெத்தட். இதுதான் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் 2 டெக்கேட்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஐ மெத்தட். ப்ரிடிக்டிவ் ஏஐ நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவோட பேட்டர்னையும் பிஹேவியரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியால நமக்கு வீடியோ சஜஷன் காட்டுது இல்லையா, அதுதான். நீங்க என்ன மாதிரியான வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோ என்னவா இருக்கணும்னு அதுவே டிசைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். அடுத்ததா கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை குரூப் வைஸ் ஆர்கனைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 1000 இமேஜஸ் உங்க மொபைல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க மொபைலோட ஆல்பம்ல போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சம் சஜஷன்ஸ் காட்டும். இதெல்லாம் வந்து இந்த பர்சன், இதெல்லாம் வந்து அனிமல்ஸ், இதெல்லாம் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி அதுவே அந்த ஆல்பமை கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் தான். ப்ரிடிக்டிவ் ஏஐல கடைசியா இருக்கிறது அனாமலி டிடெக்ஷன். அதாவது கருப்பாடு யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு யூசேஜ். நீங்க உங்க கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும். எப்போவாவது நீங்க இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா பேங்க் சிஸ்டம் அந்த டிரான்சாக்ஷனை உடனே ஹைலைட் பண்ணும். உங்களுக்கு பேங்க்ல இருந்து கால் கூட பண்ணி வெரிஃபை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி அடுத்து என்ன நடக்கும், பாஸ்ட் பிஹேவியர் என்ன, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ப்ரிடிக்டிவ் ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னதான் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்தாலும் இன்னமும் இந்த ப்ரிடிக்டிவ் ஏஐ கிராஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரிடிக்டிவ் ஏஐ இல்லாம ஜெனரேட்டிவ் ஏஐயால ஒர்க் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ப்ரிடிக்டிவ் ஏஐ தான் ஜெனரேட்டிவ் ஏஐக்கே பேஸ். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது 2022க்கு அப்புறமா தான் நிறைய பேர்த்துக்கு தெரியவே ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் சாட் ஜிபிடி. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது பழைய டேட்டாவை ரெஃபரன்ஸாக வச்சு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது. அதாவது இட் ஜஸ்ட் ஜெனரேட் சம்திங் நியூ அவுட் ஆஃப் ஓல்டு ரெஃபரன்ஸ். இட் நாட் ஜஸ்ட் ப்ரிடிக்ட், இட் ஆல்சோ ஜெனரேட் சம்திங் நியூ. இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த அதர் வே தே ஸ்டார்டட் யூசிங் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐ இவ்வளோ பாப்புலரா இருக்கிறதுக்கு காரணம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது எல்எல்எம்ஸ்.
இந்த எல்எல்எம்ஸ் தான் ஜெனரேட்டிவ் ஏஐஸ்க்கு பிரைன். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அதனோட பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி கண்டென்ட் ஜெனரேஷன். அதாவது நம்ம ஒரு இமெயில் எழுதுறோம், இல்லை டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு டாபிக் கொடுத்து இது ரிலேட்டடாக எனக்கு வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணி கொடு, ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, இது எல்லாமே கண்டென்ட் ஜெனரேஷன். அடுத்ததா கோட் ஜெனரேஷன். ஐடி இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்ட விஷயம். அதாவது நம்ம எழுத வேண்டிய கோடை ஏஐயே எழுதுறது. இதனால தான் நிறைய பேர்த்துக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த பயலை அடிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்பு வச்சதே இந்த கோட் ஜெனரேஷன் தான். ஃபைனலா கான்வர்சேஷன் ஏஐ. அதாவது ரொம்ப காலமா நம்ம ஐவிஆர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணுமா, எண் 1 அழுத்துங்க, இந்த சர்வீஸ் வேணுமா, எண் 2 அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ நம்ம கால் பண்ணா ஒரு ஹியூமன் கிட்ட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ கஸ்டமர் கேர்ல இருக்கிற ஏஐயும் நம்ம கிட்ட பேசும். நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அது ரிலேட்டடான பதிலை அதுவே கொடுக்கும். முன்ன மாதிரி 1, 2, 3 அழுத்த தேவையில்லை. ஸோ தட்ஸ் வேர் திஸ் கான்வர்சேஷன் ஏஐ பிளேஸ் மேஜர் ரோல். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ. இது இன்னைக்கு பரவலாக பல கம்பெனிஸில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகலை. அதில் நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு ரெஸ்பான்சிவ் சிஸ்டம். பட் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் சிஸ்டம். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் அது ஜெனரேட்டிவ் ஏஐ. நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சு முடிச்சா அது ஏஐ ஏஜென்ட். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டை உங்கள் டீமில் இருக்கிற ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு என்னதான் நாலேஜ் இருந்தாலும் என்ன டேட்டா யூஸ் பண்ணணும், என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். என்ன டேட்டா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது தான் நாலேஜ் சிஸ்டம். இந்த நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் டேட்டாவை ஏஜென்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கறது. இப்போ ரேக், அதாவது ரிட்ரீவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன், இண்டஸ்ட்ரியில வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தடாலஜி. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஏஐ சிஸ்டம்ஸ் எக்ஸ்டர்னல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததா டூல் யூசேஜ். ஒரு வேலையை செய்யறதுக்கு என்ன மாதிரியான டூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த டூல் யூஸ் அண்ட் எம்சிபி. இப்போ எம்சிபி தான் நிறைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் டைரக்டா ஒரு டூலை ஏஐ ஏஜென்ட் கூட மேப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் there were lot of complexities around it. அதனால இப்போ எல்லாரும் எம்சிபி தான் யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ டூலும் கொடுத்தாச்சு, டேட்டாவும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஏஜென்ட் இண்டிபெண்டா ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். பட் ஸ்டில் இட் ரெக்யர்ஸ் சம் கைடன்ஸ் ஃப்ரம் த ஹியூமன். இது ரெண்டையும் அந்த பிரைனான ஜெனரேட்டிவ் ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணி ஸ்டாண்ட் அலோன் ஏஜென்ட்ஸை இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டாண்ட் அலோன் ஏஜென்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சேல்ஸ்ஃபோர்ஸோட ஏஜென்டிக் ஃபோர்ஸ். இந்த ஸ்டாண்ட் அலோன் ஏஜென்ட்ஸ் எல்லாமே அச்சீவ் எ ஸ்பெசிஃபிக் கோல். மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ் ஆல்ரெடி அந்த ஏஜென்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். ஏஜென்டிக் ஏஐ, அதாவது நம்ம கொடுக்குற ஒரு வேலையை மல்டிபிள் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணி அது எல்லாத்தையும் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளான ஜெனரேட்டிவ் ஏஐ மெத்தட். இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட ஹாட் டாபிக். இது நாட் ஜஸ்ட் ஏஐ, இட் இஸ் அன் ஆப்ரேஷனல் சிஸ்டம். ஏஜென்டிக் ஏஐங்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது மல்டிபிள் ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணி அந்த ஏஜென்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணி அது மூலிமா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஏஜென்டிக் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஏஜென்ட் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், ஒரு ஏஜென்ட் இமெயில் அனுப்புகிற வேலையை பார்த்துக்கும், இன்னொரு ஏஜென்ட் ஃபீட்பேக் கலெக்ஷனை பார்த்துக்கும், இன்னொரு ஏஜென்ட் சம்மரைசேஷனை பார்த்துக்கும். இந்த 4 ஏஜென்ட்டையும் நீங்கள் தான் மேனுவலாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இன்னொரு ஏஜென்ட் இந்த 4 ஏஜென்ட்டையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எப்போ எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அசைன் பண்ணி அது மூலிமா வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஏஜென்டிக் ஏஐ. பொதுவாக இந்த ஏஜென்டிக் ஏஐயை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். இதில் எந்த ஒரு அடாக் டாஸ்கோ இல்லை டைனமிக் நேச்சரோ இருக்காது. ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணால் ஸ்டெப் 2க்கு போங்க, இப்போ ஸ்டெப் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டெப் 3க்கு போங்க. தெளிவாக செயின் ஆஃப் ஸ்டெப்ஸை டெப்ளாய் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்.
அதுவே ரேண்டமா என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணா அதுக்கு பேரு மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். அதாவது எந்த ஏஜென்ட் எந்த டாஸ்கை எப்ப பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு ஏஜென்ட் முடிவெடுத்து அதை அசைன் பண்ணி அது மூலியமா என்டையர் ஜாபையும் கம்ப்ளீட் பண்றதுதான் மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல யார் என்ன வேலை செய்யணும், ஒரு சிக்கல் வந்தா அதை எப்படி ரிசால்வ் பண்றது, இது எல்லாத்தையும் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் டெசிஷன் எடுத்து ஆர்கனைஸ் பண்றாரோ அதே மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணி அந்த வேலையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட். ஸோ மல்டி ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் இஸ் வெரி டைனமிக் இன் நேச்சர். ஃபைனலா ஏஐ ப்ராடக்ட் இன்டகிரேஷன். அதாவது நீங்க பில் பண்ண ஏஐ ப்ராடக்ட்ஸை எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் கூட இன்டகிரேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெகசி சிஸ்டத்துல ஏஐ ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்றது. இங்க லெகசி சிஸ்டம் ஒர்க்ஸ் இண்டிபெண்ட்லி, ஏஐ ஃபீச்சர் ஒர்க்ஸ் இண்டிபெண்ட்லி. ஆனா இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்றது தான் இந்த ப்ராடக்ட் இன்டகிரேஷன். என்னதான் ஏஜென்டிக் ஏஐங்கிறது இண்டஸ்ட்ரியோட ஹாட் டாப்பிக்காக இருந்தாலும் இன்னும் நிறைய கம்பெனிஸில் இதை இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் இது ப்ரொடக்ஷன் கிரேட் ஏ மாறி இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த 4 லேயர் ஆஃப் ஏஐயோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு மேட்ரிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ப்ரிடிக்டிவ் ஏஐயோட மெயின் பர்பஸ் ஃபோர்காஸ்டிங். இது ஹியூமன் இல்லாம ஒர்க்கே ஆகாது. ஹியூமன் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இதனோட மெயின் பர்பஸே ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் தான். இது ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல இருக்கு மோர் தென் எ டிகேட். அதுவே ஜெனரேட்டிவ் ஏஐனா இதனோட மெயின் பர்பஸ் புதுசா ஒரு கண்டென்ட்டை ஜெனரேட் பண்றது. இதுவும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஒர்க் ஆகாது. இதனோட மெயின் பர்பஸ் கண்டென்ட் ஜெனரேட் பண்றது தான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை 30 to 50% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஏஐ ஏஜென்ட்ஸ். இதனோட வேலையே அட்டானமஸா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அசிஸ்டன்ட். நீங்க ஒரு வேலை சொல்றீங்க, அதை அவங்க செஞ்சு முடிப்பாங்க. இங்க வேலையை நம்ம ஹியூமன் தான் சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால இதுவும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஃபுல்லா ஒர்க் ஆகாது. இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுனால ஹியூமனுக்கு பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தே கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் அட் த சேம் டைம். ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரி இல்லாம இட் இஸ் மூவிங் பியாண்ட் ரெஸ்பான்சிவ் சிஸ்டம். ஸோ இட் கேன் டூ லாட் பெட்டர் தேன் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஃபைனலா ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐங்கிறது இட் கேன் ஆர்கஸ்ட்ரேட் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ. அதாவது ஒரு பெரிய வேலையை எண்ட் டு எண்ட் ஏஐயே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுல ஹியூமனோட இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. அது இல்லாம இது கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் ஆப்ரேட்டிங் மாடலையே சேஞ்ச் பண்ணக்கூடியது. 2026ஓட இண்டஸ்ட்ரி எவாலுவேஷனே இந்த ஏஜென்டிக் ஏஐ தான். 2026ல இந்த ஏஜென்டிக் ஏஐயோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி மல்டி ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரிசர்ச் ஃபேஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஃபேஸுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால ஏஜென்டிக் ஏஐயோட மார்க்கெட் வேல்யூ கரண்ட்லி 7.8 பில்லியனா இருக்கிறது பை 2030க்குள்ள 52 பில்லியனா மாறிடும். அதே சமயத்துல பைலட் டு ப்ரொடக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 25%. அதாவது பைலட் ஃபேஸ்ல இருக்கிற ஏஜென்டிக் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் லெஸ் தேன் 25% தான் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ still there are lot of challenges to address. 2026 is a crucial year for every organization. ஏதாவது பண்ணி ஏஐ ரேஸ்ல நம்ம முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கம்பெனியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஆரக்கல் பண்ண லே ஆஃப். அவங்க 30,000 எம்ப்ளாயை லே ஆஃப் பண்ணி ஏஐல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கிறத விட என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதான் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு லீடரா இருந்தா கண்டிப்பா நீங்க உங்க டீமை பத்தி கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம ஏஐ யூஸ் பண்றோமா, யூஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன லேயர்ல இப்ப இருக்கோம், அடுத்து என்ன லேயர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம டாப் லேயரை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதா உங்களோட பிரைமரி கோலா இருக்கணும். இல்லைன்னா யூ வில் பி பிஹைண்ட் தி ஏஐ ரேஸ். கம்பெனிஸ் ப்ரெடிக்டிவ் ஏஐலேருந்து அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கரியர் இந்த ரெவல்யூஷனில் எங்கே ஃபிட் ஆகுது, இது லே ஆஃப் ப்ரூஃபாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ ரிலேட்டடான லே ஆஃப்ஸ் நடக்குது. ஸோ கம்பெனிஸ் ப்ரெடிக்டிவ் ஏஐலேருந்து அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரெவல்யூஷன் ரொம்ப குயிக்காக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத வேகத்தில் நடந்துகிட்ருக்கு.
நீங்களும் உங்கள் கரியர் இந்த ரெவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் ரெக்யர்ட், லேர்ன் சம்திங் விச் கேன் கிவ் யூ லே ஆஃப் ப்ரூஃப் ஜாப் செக்யூரிட்டி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். சியர்ஸ்.